الحمد لله أستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الشرك لظلم عظيم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. قال الله تبارك وتعالى في شان حبيبه الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وعلى محمد معدن الجود والكرم منبع العلم والحكم وآله وبارك وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلاة وسلاما عليك يا حبيب الله صلاة وسلاما عليك يا خير خلق الله سلاما عليك يا رحمة للعالمين وعلى آلك وأصحابك يا شفيع المذنبين. மேன்மையாவும் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். ஸலவாத்தும் சலாமும் மன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் கிளைஞர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தவாஅத் தாபிஈன்கள் சத்திய சன்மார்க்க இமாம்கள் உலமாக்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும். அவர்களின் பொருட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்கள் மீதும் அருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வான்மறையில் கூறுகின்றான், இன்ன ஷிர்க லஸுல்முன் அஸீம். நிச்சயமாக ஷிர்க் ஒரு மாபெரும் குற்றமாகும், ஒரு மாபெரும் அநியாயமாகும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான். ஏனென்றால் ஷிர்க் என்பது ஈமானுக்கு முற்றிலும் முரண்பட்டதாகும். ஷிர்க் என்று சொன்னால் இணை வைப்பது. ஆக இந்த குற்றம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்று சொன்னால் ஒரு மன்னிக்கப்பட முடியாத ஒரு குற்றமாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மற்றொரு வசனத்தில் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு ஏதேனும் இணை வைப்பதை, ஷிர்க் வைப்பதை நிச்சயமாக அவன் மன்னிக்க மாட்டான். மற்ற குற்றங்கள், அது பெரும் குற்றங்களாக இருந்தாலும் சரி, சிறு குற்றங்களாக இருந்தாலும் சரி, யாருக்காக நாடுகின்றானோ அவர்களை மன்னித்து விடுகின்றான். ஆக ஷிர்க் என்பது ஒரு மன்னிக்க முடியாத குற்றமாகும், ஒரு கொடிய குற்றமாகும் என்பதாக வான்மறை நமக்கு வலியுறுத்துகின்றது. ஆக அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்று சொன்னால், ஷிர்க் என்று சொன்னால், இந்த ஷிர்க்கு எதற்கு சொல்லப்படுகின்றது?
அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்று சொன்னால் அதற்கு பொருள் அல்லாஹ்வை சமத்துவப்படுத்துவது. கண்ணியமிக்கவர்களே, இணை என்ற வார்த்தையை கொண்டு ஷைத்தான் மனிதர்களை ஏமாற்றுகின்றான். அந்த ஷைத்தானுக்கு உட்பட்ட ஆலிம்சாக்கள், சுன்னத்துக்கு மாறாக சுன்னத்தான தாடியை வைக்காதவர்கள், சுன்னத்தான தலைப்பாகையை கட்டாதவர்கள் இந்த சமுதாயத்தை இணை என்ற வார்த்தையை கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். என்று சொன்னால் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒன்று சேருவது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை ஒன்று சேர்ப்பது ஈமான் ஆகும். கலிமாவில் லா இலாஹா இல்லல்லாஹு என்ற ஒரு வாக்கியம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அடுத்த வாக்கியம், இவ்விரண்டு வாக்கியத்திற்கு பெயர் கலிமா, சொல் என்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆக ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஒன்று சேர்ப்பது. கலிமாவில் அல்லாஹ்வும் அல்லாஹ் தனது ஹபீபான அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒன்று சேர்த்திருக்கின்றான். ஷஹாதத்ல பாங்கு சொல்லும் பொழுது எங்க அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகையில் அத்தஹியாத் ஓதிய பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்பு அவர்கள் மீது ஸலவாத்தும் சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஆக அல்லாஹ் தன்னுடைய ஹபீபான அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இணைத்து வைத்திருக்கின்றான். இணைத்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் சேர்த்து வைத்திருக்கின்றான். ஆக ஒன்று சேருவது இருக்கே, அது ஷிர்க் அல்ல, சமத்துவப்படுத்துவது தான் ஷிர்காகும். அல்லாஹ்வுக்கு சமமாக ஒருவரை நாம் சமத்துவப்படுத்துவோமேயானால் அது ஷிர்காகும், அது இணையாகும். ஆக இணை என்ற தமிழ் வார்த்தைக்கும் இரண்டு பொருள்கள் உண்டு. ஒன்று சேர்ப்பது, சமத்துவப்படுத்துவது. அல்லாஹ்வுக்கு சமத்துவப்படுத்துவது தான் ஷிர்கே தவிர அல்லாஹ்வுடன் ஒன்று சேருவது என்பது ஷிர்க் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வையும் அவருடைய தூதுகளையும் பிரித்து காட்டுவதற்காக ஒரு வசனத்தை கூறுகின்றான். இன்னல்லதீன யுரீதுன இன்னல்லதீன யுஃபர்ரிகூன பைனல்லாஹி வ ரசூலிஹி. நிச்சயமாக அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூல்மார்களையும் எவர்கள் பிரிக்கின்றார்களோ, இன்னல்லதீன யுஃபர்ரிகூன பைனல்லாஹி வ ரசூலிஹி வ யகூலூன நுஅ்மினு பிபாதின் வ நக்ஃபுரு பிபாத். மேலும் அவர்கள் சிலவற்றின் மீது விசுவாசம் கொண்டோம் என்றும் சிலவற்றின் மீது நாம் நிராகரித்து விட்டோம் என்றும் கூறுகின்றனர். வயுரீதுன இன்னல்லதீன யுஃபர்ரிகூன பைனல்லாஹி வ ரசூலிஹி வ யகூலூன நுஅ்மினு பிபாதின் வ நக்ஃபுரு பிபாதின் வ யுரீதுன தகிது பைன ஸாலிக சபீலா. அவர்கள் என்ன கருத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஈமானுக்கும் குஃப்ருக்கும் நிராகரிப்புக்கும் இடையில் ஒரு வழியை வகுத்து விடலாம் என்பதாக கருதுகின்றனர். அவர்கள் யார் தெரியுமா? உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா. அவர்கள் பக்கா காஃபிர்கள். ஆக அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் பிரித்து காட்டுவது இஸ்லாம் அல்ல. அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் சேர்த்து காட்டுவது தான் ஈமான் ஆகும். ஆக கண்ணியமிக்கவர்களே, ஆக அல்லாஹ்வுடன் ஒன்று சேர்ப்பது ஷிர்க் அல்ல, அல்லாஹ்வுக்கு சமத்துவப்படுத்துவது தான் ஷிர்க். அல்லாஹ்வுக்கு சமத்துவப்படுவது என்று சொன்னால், முதலாவதாக அல்லாஹ்வுடைய ஜாத் இருக்கின்றது, தாத்பரியம் இருக்கின்றது.
அந்த ஜாத்தில் எவரையாவது சமத்துவப்படுத்தினால் அது ஷிர்காகும். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய இலட்சணங்கள் இருக்கின்றன, அல்லாஹ்வுக்காக தன்மைகள் இருக்கின்றன. அந்த தன்மைகளில் அந்த இலட்சணங்களில் யாருக்காவது சமத்துவப்படுத்துவேயானால் அது ஷிர்காகும். அல்லாஹ்வுக்கு செயல்பாடுகள் இருக்கின்றன, அல்லாஹ்வுடைய செயல்களில் யாரையாவது சமத்துவப்படுத்துவோமேயானால் அது ஷிர்காகும். அல்லாஹ்வுக்கு வணக்கம் மூலமாக வேற யாராவது வணக்கத்துக்குரியவன் என்பதாக கருதினால் அது ஷிர்காகும். ஆக அல்லாஹ்வுடைய ஜாத் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வுடைய ஜாத்தில் எவரையும் ஒருவரும் கூட சமத்துவப்படுத்த முடியாது. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஜாத்தை முழுமையாக அறிந்து கொண்டவன் இந்த ஒருவரும் இல்லை. ஆக அல்லாஹ்வுடைய ஜாத் என்ற விஷயத்தில் இது இணை வைக்கவே முடியாது, யாரும் சமத்துவப்படுத்தவே முடியாது. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஜாத்தை எவரும் அறிந்தது கிடையாது, எவருமே முழுமையாக அறியவும் முடியாது. ஆக அல்லாஹ்வுடைய இலட்சணங்கள் இருக்கின்றன, அல்லாஹ்வுடைய இலட்சணங்களில் எவரையாவது ஒருவர் சமத்துவப்படுத்தினால் அது ஷிர்காகும், இணையாகும். அல்லாஹ்வுடைய இலட்சணங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹய்யாக இருக்கின்றான். ஹை என்பது அவனுடைய இலட்சணம், அவருடைய சிஃபத்து. ஆக ஹை என்று சொன்னால் ஜீவித்திருப்பவன் என்பதாக பொருள். அல்லாஹ் ஜீவியமாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஆக அல்லாஹ் ஜீவியமாக இருக்கின்றான் என்று சொன்னால் நாம் எல்லாம் என்ன இருக்கோம், செத்தா கடந்து கொண்டு இருக்கிறோம்? கிடையாது, ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜீவியத்தை கொடுத்தான் மனிதனுக்கு. ஆக இதில் வித்தியாசம் இருக்கின்றது. ஹை என்பது மனிதனுடைய தன்மையுமாகும், ஹை என்பது அல்லாஹ்வுடைய தன்மையுமாகும். ஆனால் வித்தியாசம் இருக்கின்றது. அதுக்குரிய ஹகீகத்து, அதனுடைய அசலியத்து ஒன்றல்ல. அல்லாஹ் ஜீவித்திருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு ஜீவியத்தை எவரும் கொடுக்கவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுயமாக ஜீவித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஜீவியத்திற்கு ஒரு ஆரம்பமும் இல்லை, ஒரு முடிவும் இல்லை, என்றென்றும் ஜீவித்திருப்பவன் அல்லாஹ் தஆலா. ஆக மனிதன் முதலாவதாக இல்லாமல் இருந்தான். அவனுடைய ஜீவியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை ஹயாத்தாக ஆக்கினான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹயாத்தாக ஆக்கினதற்காக மனிதன் ஹயாத்தாக இருக்கின்றான். என்று அவன் ஹயாத்தாக ஆக்கப்பட்டானோ அன்று முதல் அவன் ஹயாத், அதற்கு முன்னால் அவன் ஹயாத்தாக அல்ல. அதற்கு பின்பு அவன் மரணம் அடையும் பொழுது அவன் ஹயாத்தாக இருக்க மாட்டான். அவருடைய முடிவும் இருக்கு, அதற்கு ஒரு எல்லையும் இருக்கு, அதற்கு ஒரு ஆரம்பமும் இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹயாத் என்பது சுயமானது, எவராலும் வழங்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு, மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கு ஹயாத் இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஹயாத்து முன்னால் இல்லாமல் இருந்தது. அவன் படைத்த பிறகு அவனுக்கு ஹயாத் வழங்கப்பட்டது, பின்பு அந்த ஹயாத் அவனிடத்தில் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வான்மறையில் கூறுகின்றான், இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், நிச்சயமாக அவன்தான் கேட்கின்றவன், அவன்தான் கேட்கின்றவனாக இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் தான் கேட்கின்றவனாகவும் பார்க்கின்றவனாக இருக்கின்றான் என்பதற்கு அர்த்தம் என்ன? வேறு எவரும் பார்க்கக்கூடியவரோ கேட்கக்கூடியவரோ இல்லை. அவன்தான் என்று சொன்னால் அவனுடைய பார்வை, அவனுடைய செவி என்பது சுயமானது, எவராலும் வழங்கப்பட்ட இலட்சணங்கள் அல்ல. ஆனால் மனிதனும் செவியுறுகின்றான், கேட்கின்றான், பார்க்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
மனிதனை பற்றி கூறுகின்றான், ஃபஜஅல்நாஹு ஸமீஅம் பஸீரா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனை கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் ஆக்கினான். ஆக மனிதன் என்பவன் முன்னால் பார்க்கக்கூடியவனாக அல்ல, கேட்கக்கூடியவனாக அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவ்வாறு ஆக்கிய பொழுது அன்று முதல் இன்று வரை அவன் பார்க்கின்றான் என்றான். ஆக மனிதனுக்கு வழங்கப்பட்ட பார்வை, செவியுறை என்பது அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது, முன்னால் இல்லாமல் இருந்தது. ஆனால் அல்லாஹ் செவியுறுகின்றான், அல்லாஹ் பார்க்கின்றான் என்று சொன்னால் அவன் நம்மை போன்று கண்களை கொண்டு பார்க்கவில்லை, நம்மை போன்று காதுகளை கொண்டு கேட்கவில்லை. அனைத்து உறுப்புகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன், என்றென்றும் உள்ளவன். அவனுடைய பார்வை, அவனுடைய செவி என்றென்றும் உள்ளவை, சுயமானவை. இது வித்தியாசம் இருக்கின்றது. ஆக ஒருவர் அல்லாஹ்வை போன்று அவனுக்கும் பார்வை சுயமாக இருக்கின்றது, என்றென்றும் இருக்கின்றது என்பதாக நம்புவானேயானால் அது ஷிர்காகிவிடும். அவ்வாறே எந்த ஒரு மூமினும் அப்படிப்பட்ட அகீதா கொள்கை அவனிடத்தில் வைக்கவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு சில வேலைகள், செயல்பாடுகள் இருக்கின்றன. அல்லாஹ் செயல்களில் வான்மறை கூறுகின்றது, ஹுவ யுஹ்யி வ யுமீது. அவன்தான் ஹயாத்தாக ஆக்குகின்றான், அவன்தான் மரணத்தை தருகின்றான். அவன் மௌத்தாக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அவன் ஹயாத்தாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக அல்லாஹ்வுடைய ஹயாத் என்பது, அவன் கொடுப்பது ஹயாத் என்பது சுயமானது. அந்த சக்தி எவராலும் வழங்கப்பட்டது அல்ல. ஆனால் மலக்குல் மௌத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வான்மறையில் கூறுகின்றான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி வுக்கில பிக்கும். உங்களுக்காக நியமிக்கப்பட்ட மலக்கல் மௌத் என்பவர் உங்களுக்கு மரணத்தை தருகின்றார் என்பதாக வான்மறையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றார். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மரணத்தை தருகின்றான். அதே வான்மறை வசனத்தில் மலக்கல் மௌத்தை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. அந்த மலக்கல் மௌத் மரணத்தை தருகின்றது என்று சொன்னால் வித்தியாசம் இருக்கின்றது. வார்த்தைகள் ஒன்றாக இருக்கின்றதே தவிர அதனுடைய அசலியத்து, அதனுடைய ஹக்கீக்கத்து ஒன்று அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மௌத்தை தருகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு யாராலும் வழங்கப்பட்ட சக்தி அல்ல. அவனுடைய சக்தி சுயமானது, என்றென்றும் உள்ளது, என்றென்றும் இருந்தது. பாஸ்ட் டென்ஸ்லயும் ஃபியூச்சர் டென்ஸ்லயும் என்றென்றும் அந்த செயல், அல்லாஹ்வுடைய செயல் இருக்கும். ஆனால் மலக்கல் மௌத்துக்கு வழங்கப்பட்ட இந்த ஆற்றல் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது, முன்னால் இல்லாமல் இருந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்கியதால் அவர்களுக்கு அந்த ஆற்றல் வழங்கப்பட்டது. ஆக வித்தியாசம் இருக்கின்றது. ஆக வார்த்தை ஒன்று இருந்தும் அவருடைய ஹக்கீக்கத்தில், அவருடைய பொருளில் வித்தியாசம் இருக்கின்றது. அல்லாஹ்வை போன்றே மலக்கல் மௌத்தை தருகின்றார் என்று ஒருவர் நம்புவானேயானால் அது ஷிர்காகிவிடும். அவ்வாறு எந்த ஒரு மூமினும் அந்த அப்படிப்பட்ட ஒரு கொள்கை, அகீதா அவனிடத்தில் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உடைய சிஃபத்துக்களில் ஒரு சிஃபத் ரவுஃப், அடுத்த சிஃபத் ரஹீம் என்றிருக்கிறது. இன்னல்லாஹ பின் நாஸி ரவுஃபுர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரவுஃபாக இருக்கின்றான், மிகுந்த அன்பும் மிகுந்த இரக்கமுடையவனாக இருக்கின்றான் என்பதாக வான்மறையில் கூறப்பட்டிருக்கின்றது. ஆக அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களில் அல்லாஹ் ரவுஃபாக இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்வின் ஹபீபான அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்காக
ரவுஃபாக இருக்கின்றார்கள், அளவற்ற அன்பும் இரக்கமும் உடையவராக இருக்கின்றார்கள் என்பதாக வான்மறை சுட்டி காட்டுகின்றது. ஆக அல்லாஹ்வும் ரவுஃபாக இருக்கின்றான், அவருடைய தூதரும் ரவுஃபாக இருக்கின்றார்கள், அல்லாஹ்வும் ரஹீமாக இருக்கின்றான், அவருடைய தூதரும் ரஹீமாக இருக்கின்றான் என்று சொன்னால் அது ஷிர்க் அல்ல, அவருடைய ஹகீகத் ஒன்றல்ல, வித்தியாசம் இருக்கின்றது. அல்லாஹ் ரவுஃபாக இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் சுயமாக ரவுஃபாக இருக்கின்றான். இந்த தன்மை வேறு எவராலும் அல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்டது அல்ல. அல்லாஹ் ரவுஃபாக இருக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் ரஹீமாக இருக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய ரவுஃப் ரஹீமாக இருப்பது என்றென்றும் உள்ளது. அதற்கு ஒரு ஆரம்பம் இல்லை, அதற்கு ஒரு முடிவும் இல்லை. ஆனால் அன்னலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரவுஃபாக இருக்கின்றார்கள், ரஹீமாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் முன்னால் இல்லாமல் இருந்தது. பின்பு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவர்களுக்கு வழங்கிய மூலம் அவர்கள் ரவுஃபாக ரஹீமாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தனது ஹபீபான அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரவுஃபாகவும் ரஹீமாகவும் ஆக்கி இருக்கின்றான். ஆக வித்தியாசம் இருக்கின்றது. ஆக அல்லாஹ் ரவுஃபாகவும் ரஹீமாகவும் இருக்கின்றான் என்பதாக அதே போன்றே மற்றவர்கள் எவரும் ரவுஃபாகவும் ரஹீமாகவும் இருக்கின்றான் என்று ஒருவர் நம்புவேயானான், அவன் அந்த அகீதா வைத்திருந்தால் நிச்சயமாக அவன் முஷ்ரிக்காக இருப்பான். அத்தகைய அகீதா, அத்தகைய ஒரு கொள்கை மூமின்களிடத்தில் கிடையாது. வித்தியாசம் இருக்கின்றது. வித்தியாசம் இருக்கும் பொழுது அது இணை ஆகாது. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவை துஆவை நாம் அந்த துஆவில் கூறுகின்றோம், வாஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா. அல்லாஹ்வை நாம் கூறுகிறோம், யா அல்லாஹ் நீ மௌலானா. யாருடைய முகத்தில் தாடியும் தலையில் தொப்பி இருந்தா அவங்களுக்கு மௌலானான்றீங்க. ஷிர்க் ஆயிடுச்சா? ஆகாது. அல்லாஹ் மௌலானா என்பது வேறு, தன்னுடைய அடியார்கள் மௌலானா என்பது வேறு. வித்தியாசம் இருக்கின்றது. ஆக கண்ணியமிக்கவர்களே, இப்படி ஒரு வார்த்தைகள் ஒன்று இருந்தாலும் அவருடைய ஹகீகத்து வேறாக இருந்து வித்தியாசமாக இருந்தால் அது ஷிர்க் ஆகாது. அப்படி இருக்கும் பொழுது சம்மதமே இல்லாத விஷயங்களை ஷிர்க் என்று சொன்னால் அது பெரிய வழிகேடாகும். உதாரணமாக கௌசுல் ஆலம் அவர்களுடைய மேன்மைக்காக நாம் கொடியை ஏற்றுகின்றோம். இந்த கொடி ஷிர்க் என்று சொல்றாங்க. இந்த கொடி இதுல என்ன எத்தனை விஷயம் இருக்கு? ஒன்று கொடி, அந்த கொடியை நாம் ஏற்றுகின்றோம். இதனுடைய செயல்பாடு என்ன? கொடி ஏற்றுவது இதனுடைய செயல்பாடு. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கொடி ஏற்று இருக்கின்றானா? அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா யாருக்காவது கொடியை ஏற்றிருந்தால் அது ஷிர்க் ஆகும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய செயல் கிடையாது. ஆக அல்லாஹ்வுடைய கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கண்ணியத்திற்காக மேன்மைக்காக நாம் கொடியை ஏற்றினோம் என்று சொன்னால் அந்த கொடி அது வணக்கமா? கிடையாது. அது ஒரு கொடி, அது ஒரு செயல்பாடு. ஆக இந்த கொடி என்பது அல்லாஹ்வுடைய ஜாத்தும் அல்ல, அல்லாஹ்வுடைய சிஃபாத்தும் அல்ல, அல்லாஹ்வுடைய செயல்பாடும் அல்ல. இது ஷிர்க் எப்படி ஆகிவிட்டது? ஆக ஒரு கொடி ஏற்றுவதை பார்த்து இவன் ஷிர்க் என்று சொல்லும்போது, முஷ்ரிக் என்று சொல்லும்போது, மூமின்களை பார்த்து முஷ்ரிக் என்று சொல்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் காஃபிராகி போய்விடார்கள். ஏனென்றால் ஒரு மூமினை முஷ்ரிக் என்று சொல்பவன் அவனுடைய ஈமான் இருக்காது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மூமினை பார்த்து யார் காஃபிர் என்று முஷ்ரிக் என்று கூறுகின்றானோ அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான், அவன் காஃபிராகி போய்விடுகிறான். கண்ணியமிக்கவர்களே, மௌலிது ஓதுகின்றோம், அதை ஷிர்க் என்று சொல்றோம்.
சொல்றான். ஆக மௌலித் ஓதுவது, அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் பாடுவது, இவன் ஷிர்க் என்று சொல்றான். இது எப்படி ஷிர்க் ஆகும்? மௌலித் நாம் எவ்வாறு ஓதுகின்றோமோ அவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மஜ்லிஸை கொண்டு மௌலித் ஓதுகின்றான். அது செயல்ல இருக்கா, இது அல்லாஹ்வுடைய சிஃபத்தா, அல்லாஹ்வுடைய செயல்பாடா, அல்லாஹ்வுடைய ஜாத்தா, அல்லது அது அல்லாஹ்வுக்காக அது இபாதத்தா, பூஜிப்பதா என்று சொன்னால் அதுக்கு இதுக்கு சம்மதம் இல்லை. ஆக முஹம்மது என்பது வார்த்தைக்கே என்ன அர்த்தம் என்று சொன்னால் மிக அதிகமாக புகழப்பட்டவர், மிக அதிகமாக புகழப்படுபவர். ஆக முஹம்மது என்ற வார்த்தைக்கு, முஹம்மது என்ற நாமத்திற்கு பொருளே என்ன என்று சொன்னால் அதிகமாக புகழ் பாடக்கூடியவர், அவருடைய புகழ் அதிகமாக இருக்கும். அந்த புகழைக்குரியவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெற மௌலூத் ஓதுறோம். கபூர்ல வாசனைக்காக அல்லாஹ்வுடைய வலிமாருடைய கபர்களில் சந்தனத்தை மூமின்கள் பூசுகின்றார்கள். அதை இவன் ஷிர்க் சொல்றான். ஆக சந்தனம் பூசுவது ஷிர்க் எப்போது ஆகும்? அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா யாருடைய கபரிலேயாவது சந்தனத்தை பூசினானா? கிடையாது. அவருடைய செயல் கிடையாது. சந்தனம் பூசுவது அல்லாஹ்வுடைய இலட்சணமா இல்லை அவனுடைய தன்மையா? கிடையாது. ஆக அல்லாஹ்வுக்கு அது இபாதத்தா, வணக்கமா என்று சொன்னால் அது எப்போது வணக்கமாகும் சொன்னா அல்லாஹ்வுக்கு ஒரு கபர் இருந்து அதை யாரையாவது பூசினா அது வணக்கமாகும். எந்த ஒரு சம்மதமும் தொடர்பும் இல்லாமல் ஷிர்க் என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களே, எவர்கள் இந்த செயல்பாட்டை ஷிர்க் என்று சொல்கின்றார்களோ அவர்கள் தான் காஃபிர்களே தவிர மூமின்கள், மூமின்களுடைய இது மாமூலாக இருக்கின்றது. அவங்க கபூர்ல போய் சந்தனத்தை பூசுவது அது அல்லாஹ்வுடைய செயல்பாட்டிலும் இல்லை, அல்லாஹ்வுடைய எங்களிலும் இல்லை, அல்லாஹ்வுக்கு கபூரும் இல்லை. யாராவது பூசுவானான்னு சொன்னா அதுவும் இல்லை. எப்படி ஷிர்காச்சு? சம்மதம் இல்லாம. ஆக அல்லாஹ்வுக்கு இவங்க ஃபாத்தியா வேற ஓதுறாங்க. வலிமார்களுடைய ஜியாரத்துக்கு போய் அங்க ஃபாத்தியா ஓதப்பட்டா அவங்களுக்காக ஓதக்கூடாது. அல்லாஹ்வுடைய பேர்ல இப்ப ஃபாத்தியா ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம யார் பேர்ல ஃபாத்தியா ஓதுறோம்? யார் மௌத்தாகி போயிட்டாங்களோ அவங்களுக்காக நம்ம ஃபாத்தியா ஓதுறோம். ஆக இவர்கள் ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் இருக்கின்றானே அவன் மௌத்தா போயிட்டான் போல இருக்கு. மௌத்துக்காக நம்ம ஃபாத்தியா ஓதுறோம். இவன் அல்லாஹ்வுக்கு தான் ஃபாத்தியான்றான். மௌத்துக்கு ஷிர்க்னு சொல்லலாம். மறைவான ஞானத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான், மறைவான ஞானம் அல்லாஹ்வை அன்றி யாருமே அறிய மாட்டான். அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகிறான், வஅல்லமக தகுன் தஅலம். எதையெல்லாம் நீங்கள் அறியாமல் இருந்தீரோ அவ்வனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உமக்கு கற்று தந்து விட்டான். அனைத்து மறைவான ஞானங்களும் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற மறைவான ஞானம் சுயமானது, என்றென்றும் உள்ளது. அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் அறியாமல் இருந்தார்கள். பின்பு அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்த பிறகு அவர்கள் அனைத்து மறைவான ஞானங்களையும் அறிவார்கள். இதுதான் மூமின்களுடைய கொள்கை. ஆக அல்லாஹ்வின் ஹபீபான அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான ஞானம் அறிந்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் சுயமாக அறிந்தவர்கள் அல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இந்த வித்தியாசம் இருக்கு. ஆக எந்த ஒரு சம்மதம் இல்லாம ஷிர்க் என்று சொன்னா, எதை பார்த்தாலும் ஷிர்க் என்று சொன்னா அது ஷிர்க் ஆகிவிடாது. வித்தியாசம் இருக்கின்றது. ஒரு வார்த்தை ஒன்றாக இருந்த பொழுதும் கூட அது ஷிர்க் ஆகிவிட்டா, ஷிர்க் இல்லை என்று சொல்லும் பொழுது சம்மதமே இல்லாத அவுலியாக்களுடைய ஜியாரத்து செய்வதை இவன் வணக்கம் சொல்றான், ஷிர்க் சொல்றான்.
அல்லாஹ்வுடைய ஜியாரத்து என்று சொன்னால் அது எப்படி வணக்கமாகும்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஜியாரத்து, வலிமாருடைய ஜியாரத் என்று சொன்னால் அது மூமின்களுடைய செயல்பாடாகும். இது அல்லாஹ்வுடைய செயல் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்மை சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கான தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள்வானாக. வமா அலைனா இல்லல் பலாக்.